மலர்ஸ் கிச்சன் பார்க்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி பார்லேஜி பிஸ்கட் பயன்படுத்தி எப்படி சுலபமாக வீட்டிலே சூப்பராக சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறது ரொம்ப சுலபம்தான். நம்ம கடைகளில் வாங்குகிற சாக்லேட் ஃப்ளேவர் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் வீட்டில் செய்யும்போது அதே டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான பார்லேஜி பிஸ்கட் பயன்படுத்தி சூப்பரான ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்த்துடலாம். ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பார்லேஜி பிஸ்கட் எடுத்திருக்கேன். இது 10 பிஸ்கட் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த பிஸ்கட் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் கோகோ பவுடர் சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் கோகோ பவுடர் சேர்க்கலன்னா 2 டீஸ்பூனாக ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் சர்க்கரை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடரை அரைச்சி வச்சுக்கணும். அரைச்ச பவுடரில் குட்டி குட்டி பிஸ்கட் துண்டுகள் இருந்ததுன்னா சலடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கணும். பால் பாலில் தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லாயிருக்கும். பால் இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து இப்போது பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்துக்கிட்டோம்னா கிண்டும் போது அங்கங்கே கட்டி இருக்கும். ஸோ கிண்டு ஈஸியாக இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரைச்ச பிஸ்கட் பவுடர் எல்லாத்தையுமே பாலில் சேர்த்தோன்னே ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு தொடர்ந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது கொஞ்சம் திக்காக வரணும். அது வரைக்கும் இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பிஸ்கட் பேக் பண்ணதான், அதனால் இது கொஞ்சம் திக்காக வர்றதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் போதுமானது. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக வரணும். இப்போ நல்லா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கலாம். நான் இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுவே உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் 5-8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பார்லேஜி பிஸ்கட்லேயும் சர்க்கரை இருக்கும், அதனால் சர்க்கரை பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் இதை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலைன்னா நீங்கள் பீட்டர் மிஷின் இருந்தால் கூட இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போது இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். 3 மணி நேரம் கழித்து மூடி திறந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக ஐஸ்கிரீம் இப்போ நல்லா திக்காக வந்துருச்சு. இதை இப்போ ஒரு தடவை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஐஸ்கிரீம் ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சு எடுக்க வரலன்னா கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்னாடி எடுத்துருங்க. அப்போ தான் ஈஸியாக எடுக்க வரும். இப்போ எடுத்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். ஐஸ்கிரீமை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது அந்த கன்சிஸ்டன்சி நல்ல க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்கும். அதனால தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. அரைச்சதை திரும்பவும் ஏர்டைட் பாக்ஸில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் இப்போது இந்த பாக்ஸில் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை திரும்பவும் மூடி வச்சு ஒரு 7-8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து திரும்பவும் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பார்லேஜி பிஸ்கட்டில் சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ஐஸ்கிரீம் இந்த குட்டி குழிக்கண்டியில் தான் எடுத்துக்க போகிறேன். ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கரண்டியில் கொஞ்சமாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈஸியாக ஐஸ்கிரீம் எடுக்க வரும். ஸோ பாருங்கள், சூப்பராக ஐஸ்கிரீம் எடுக்க வருது. சூப்பரான நல்ல டேஸ்ட்டில் பார்லேஜி பிஸ்கட்டில்
சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.